உங்களுக்கு சாதாரணமாக உக்காந்துட்டு இருக்கும் போதோ இல்லாட்டி ரெஸ்ட் எடுக்கும் போது கூட மூச்சு வாங்குற மாதிரி இருக்கா? அதோட சேர்ந்து செஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கு, இல்லாட்டி நான் ரொம்ப டீப்பாக பிரெத் எடுத்தேன்னா எனக்கு செஸ்ட் பெயின்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால், இதை நிறைய பேஷண்ட் ஆஸ்மான்னு நினச்சிக்கிட்டோ இல்லை சாதாரண ஒரு லங் ப்ராப்ளம் நினச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக சொல்லக்கூடிய ப்ளூரல் எஃப்யூஷனாக கூட இருக்கலாம். இந்த ப்ளூரல் எஃப்யூஷனில் உங்கள் நுரையீரலை சுற்றி நீர் சேர்றதுனால இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இதை அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா நம்ம லங்ஸை சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் நம்ம லங்ஸை ஸ்லோவாக கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம லங்ஸை விரிவடைவு செய்யாமல் நம்மளுக்கு அதிக மூச்சு திணறலை ஏற்படுத்தி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வரதுக்கான சான்ஸ் கூட இருக்குது.